வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பால் பொங்குச்சா? எங்கள் வீட்டில் நல்லா பால் பொங்குச்சு. எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய் வீட்டிலேருந்து பொங்க பானை வந்திருக்கோம் எல்லா வருஷமும் போல். ரொம்ப சந்தோஷம். இந்த தை முதல் நாள் தமிழர்கள் அனைவரும் பொங்கல் கொண்டாடுறோம். ரொம்ப சிறப்பு. அந்த பொங்கல் பானை கொடுக்கும் பொழுது கடமைக்கு செய்கிறாங்க, அது கரெக்டு. அதை கடனாக செய்யாமல் கனிவாக செய்யணும். அப்படி செய்யும் பொழுது ரெண்டு பக்கமும் வாங்கிக்கிறவங்களும் கொடுக்குறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி நான் பொங்கல் எப்படி நம்ம வைக்கிறோம், அதனுடைய தாத்பரியம் அதை பற்றி சொல்கிறேன். பொங்கல் நம்ம 5 நாளாக கொண்டாடுறோம். முதல் நாள் போகி, அது வேண்டாத பொருட்களை எல்லாம் எரிக்கிறோம். அதோடு நம்ம மனசில் உள்ள வேண்டாத எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களை முதல்ல விளக்கணும். எதிர்மறை எண்ணங்களை விளக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வீடு சுத்தமாகணும் அப்படின்னா குப்பைகளையெல்லாம் நீக்கிட்டோம்னா வீடு தன்னை போல் தூய்மையாகிரும். அதே மாதிரி நம்ம மனதில் உள்ள வேண்டாத எண்ணங்களை வெளியேற்றிட்டோம்னா நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். அப்புறம் பொங்கல் ஆதவனை வழிபடும் பொருட்டு நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். நம்ம நகரத்தார் எப்படி பொங்கல் வைப்போம் அப்படின்னா, ஒருத்தரும் பொங்கல் அன்னைக்கு தும்பு பிடிச்சி நடுவீட்டு கோலம் போட்டு சங்கூதி தலைவாழை இலை போட்டு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் படைச்சு கூட்டுக்காய் குழம்பு வச்சு இப்படி தான் கும்பிடுவோம். இது ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. தும்பு ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னா, தும்பு நகரத்தார் எதுக்கெல்லாம் பிடிப்போம் அப்படின்னா, பிள்ளையார் நோம்புக்கு பிடிப்போம், அப்புறம் பொங்கலுக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு, அப்புறம் வீடு கட்டி புதுமனை புகும் பொழுது, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம தும்பு பிடிப்போம். அதனுடைய காரணத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். எதனால் தும்பு பிடிக்கிறோம் அப்படின்னா, கோவிலில் உள்ள தெய்வங்களை நம் வீட்டிற்கு அழைக்கிறோம். நாங்கள் செய்யப்போகும் இந்த மங்கள காரியத்திற்கு நீங்கள் எங்களுக்கு துணை புரியுங்கள், எங்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலவ நீங்கள் உதவி புரியுங்கள் என்ற எண்ணத்தில் தான் தும்பு பிடிக்கிறோம். அந்த தும்பு பிடிக்கிறது எப்படி பிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூல் கயிறு இருக்கும். அதில் கோலக்கூடு மாவை நனைச்சிக்கிட்டு மூணு கோடாக 4 இடத்துல சதுர வடிவில் அதை இடுவோம். அப்புறம் மேலே கோபுரம் ஏற்றுவோம். அப்போ அதை பார்க்குறதுக்கு எப்படின்னா கோவில் மாதிரியே இருக்கும். அதுதான் கோவிலில் உள்ள தெய்வங்களை, கோவிலை வீட்டுக்கு அழைக்கிறோம். அதுதான் தும்பு பிடித்தனுடைய காரணம். அப்புறம் நடுவீட்டு கோலம் நம் நகரத்தாருக்கே உரிய தனி சிறப்பு. நடுவீட்டு கோலம் இடுவது மிக மிக முக்கியம். அந்த கோலத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, 4 கோபுரங்களும் 4 திசைகளையும் 8 கால்கள் இடுவோம். அந்த 8 கால்கள் எண் திசை பாலகர்களையும் குறிக்கும். நடுவில் உள்ள கட்டம் நம் இல்லத்தை குறிக்கும். அப்புறம் மையத்தில் ஒரு புள்ளி வைக்கணும். அது என்ன அப்படின்னா பரமாத்மாவை குறிக்கிறது. அதை சுற்றி ஒரு வட்டம் இடணும். அது ஆத்மா, நாம் எல்லாம் ஆத்மா அப்படிங்கிற ஒரு காரணத்தை குறிக்கிறதுக்காகத்தான். அப்புறம் நடுவில் தாமரை இடலாம், அல்லது முழுக்க நெழி இடலாம், கட்டம் இடலாம். ஆனால் குறுக்கு கோடு ஒருபொழுதும் போடக்கூடாது. ஏனென்றால் குறுக்கு கோடு போடுவது எதிர்மறை ஒரு ஆற்றலை உண்டு பண்ணும். அதனால் நடுவில் அடைக்கும் பொழுது குறுக்கு கோடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் புள்ளி குத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுவீட்டு கோலத்துக்கு அழகு சேர்ப்பதே அந்த புள்ளிகள் தான். புள்ளி ரெட்டை வரிசை குத்தணும். அது எதை குறிக்குது அப்படின்னா, ஆண் பெண், கணவன் மனைவி இருவரை குறிக்கிறது தான் புள்ளி குத்துறோம். நெருக்க புள்ளி குத்தணும். நெருக்க புள்ளி குத்தும் போது அந்த வீட்டில் உறவுகள் நெருங்கி என்றைக்கும் சந்தோஷமாக நம்ம வாழணும், உறவுகள் புள்ளி பெருகணும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தில் தான் நெருக்க புள்ளி குத்துறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுக்காய் குழம்பு ஏன் வைக்கிறோன்னா, கூடி வாழணும். நம்ம என்றைக்கும் உறவுகளோட இணைஞ்சு கூடி வாழணுங்கிற எண்ணத்தில் தான் கூட்டுக்காய் குழம்பு.
அப்புறம் நம்ம அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 90 வரைக்குமே எப்படின்னா வீட்டில் வந்து எல்லார் நகரத்தார் வீட்லேயும் வளவில் தான் பொங்கல் வைப்பாங்க. வாசல் உள்ள வளவு தான் இருக்கும். அந்த வளவு வந்து வாசல் இருக்கும். ஆனால் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் கல்லல்ல பார்த்திங்கன்னா வளவில் வாசல் இல்லை, அது பளிங்கு தர. இருந்தாலும் அதில் மணல் கொட்டி மண் அடுப்பு வச்சு அதில் தான் பொங்கப்பானை வச்சு இடுறது. ஆனால் இப்போ வந்து நாகரிகம் பெருகி எல்லாருமே நகர்ப்புறங்களில் வந்துட்டோம். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வீட்டுக்கு வெளியில் ஆதவனை பார்த்து மணலில் பொங்கல் இடுவாங்க. அது ரொம்ப சிறப்பு. அவங்க இடுறது வந்து இன்றைக்கும் அந்த பாரம்பரியத்தை அவங்க வந்து மாற்றவே இல்லை. ஆனால் மண்ணடுப்பில் இட்டாலும் கேஸ் அடுப்பில் இட்டாலும் பரவாயில்லை, மின் அடுப்பில் மட்டும் ஒருபோதும் பொங்கல் இடாதீங்க. ஏனென்றால் ஐம்பூதங்களில் ஒன்றான நெருப்பு வந்து கொழுந்து விட்டு எரியணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வீடு பால் காய்ச்சிறீங்க அப்படின்னா கூட, அதாவது புது வீடு கட்டி பால் காய்ச்சினாலும் அல்லது புது வீட்டுக்கு குடி போனாலும் பால் காய்ச்சும் போது அந்த மின் அடுப்பில் ஒரு பொழுதும் பால் காய்ச்சாதீங்க. ஜுவாலை நெருப்பு வந்து எரிஞ்சு அதில் தான் நம்ம வந்து அக்னியை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி உள்ள இளம் பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு குக்கரில் பொங்கல் வைக்காதீங்க. அது வந்து நம்மளுடைய பழக்கம் அல்ல. சாதாரண நாட்களில் நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாம். தை பொங்கல் அன்று அவசியம் பொங்கப்பானை, அதாவது பித்தளை உருளியில் தான் வைக்கணும். மண்ணில் அன்றைக்கி வச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து இதில் உருளியில் வைங்க, குக்கரில் வைக்காதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து அவசியம் விளக்கு சட்டி வைக்கணும். அது வந்து நம்மளுடைய ஒரு சடங்கு, வழி வழியாக வர்ற சடங்கு. அதை ஒரு பொழுதும் மாற்றாமல் அதை பின்பற்றணும். அப்புறம் இன்னொன்று நான் வந்து சென்ற ஆண்டு சொன்னேன், மாட்டு பொங்கல் அவசியம் வைக்கணும். ஏன்னா உழவன் வந்து சேரில் கால் வைக்கிறதுனால தான் நம்ம வந்து சோறில் கை வைக்கிறோம். அதுக்கு உதவுறது, உழவனுக்கு உதவுறது மாடுகள் தான். அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கல் அன்று ஆதவனுக்கு நன்றி சொல்கிறோம். மாட்டு பொங்கல் அன்று நம்ம வந்து உழவனுக்கும் மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கல் அவசியம் வச்சு படைச்ச இலையை எப்படியாவது ஒரு மாடு நீங்கள் நல்ல ஒரு எண்ணத்தோட வச்சிங்கன்னா மாடு எங்கேயாவது இருக்கும், அதுக்கு கொடுக்கணும். மாட்டு பொங்கல் வச்சு தான் விளக்கு சட்டி எடுக்கணும். அது வந்து நம்மளுடைய வழி வழி வந்த சடங்கு. அதை வந்து ஒரு பொழுதும் மாற்றக்கூடாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளம் தலைமுறையினர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில பழக்கங்களை மறந்துக்கிட்டு வர்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் அது எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா பெரியநாயக்கம்பாளையத்தில் யூஐடி கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடியிருக்காங்க. கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் சேர்ந்து பாரம்பரிய உடையான ஆண்கள் வந்து வேஷ்டி கட்டி, பெண்கள் வந்து தாவணி சேலை உடுத்தி மண் அடுப்பில் மண் பானையில் பொங்கல் வச்சு அதை வந்து கோலாகலமாக கொண்டாடியிருக்காங்க. கோலமெல்லாம் போட்டு அதுக்கு பரிசுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் இதை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு அதனுடைய பாரம்பரியம் மறந்து போகாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து சிறப்பு. அதை வந்து பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கணும் இன்றைக்கி. அப்புறம் பால் பொங்குச்சா அப்படின்னு எல்லார் வீட்லேயும் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ காசு கொடுப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். ₹1 தான். அந்த ₹1 கூட அவ்வளோ பெருசாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா பால் பொங்கும்போது எல்லாரும் கூடி நின்று குலவை இடுவாங்க. குலவை இடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. அது இந்த கால நம்ம இளைய தலைமுறைகளுக்கு தெரியாது. தொலைக்காட்சியில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குலவையிடுறது எதுக்காகன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை அந்த குலவையிடுறது மூலம் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அது கிராமப்புறங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த வீர விளையாட்டுக்கள் அதெல்லாம் வைப்பாங்க. மஞ்சு விரட்டு இதெல்லாம் நடக்கும். அப்புறம் காணும் பொங்கல். காணும் பொங்கல் வந்து உறவுகள் எல்லாரும் கூடி கடற்கரையில் உண்டு மகிழ்கிறது. அப்படி உறவுகள் எல்லாம் கூடும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், இந்த உலகமே ஒரு குடும்பம். உறவுகள் மட்டும் இல்லை, இன்றைக்கி உறவுகளே பிணக்கமாக இல்லை, பிணக்கமாக இருக்காங்க, இணக்கமாக இல்லை. அந்த பிணக்கமாக இல்லாமல் இந்த உலகமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள்.
அப்படின்னு நினச்சி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் கூறி, என்னுடைய தமிழ்த்தேன் யூடியூப் வலைதள ஒளியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை என்னைக்கும் கொடுங்க. உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நான் பாத்திரமாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.